ஜெயனை உறவுக்குள் சிறையாக்கி என் உணர்வுக்கு இரையாக்கணும். ஜெயா, நீ என்ன சேர வேண்டியவன்? ஐயோ என்னாச்சு? காலு வழுக்கி விழுந்துட்டேன். ஐயோ அம்மா. லாக் போட்டிருக்கேன். இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அடைஞ்சே தீருவேன். நீங்க ஏன் இப்படிதான் செய்றீங்க? நான் உங்க தங்கச்சியோட புருஷன். எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். எனக்கா நிச்சயம் பண்ண மாப்பிள்ள நீங்க. எதிர்பாராத விதமா சாமியா உங்களுக்கு மனைவி ஆயிட்டா. அதுக்காக எத்தனையோ ஆண்களுக்கு 2 பொண்டாட்டிங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. அப்போ உங்களுக்கு நான் வேண்டாமா? எனக்கு ஒரு மனைவி இருக்கா, அவ கர்ப்பமாவும் இருக்கா. எனக்கும் உங்க குழந்தைகளுக்கு தாயாக முடியும். நான்சென்ஸ். நல்ல சென்ஸ்ல தான் நான் இப்படி சொல்றேன். சுய புத்தியோட இருக்கிறவங்க இப்படி பேச மாட்டாங்க. இத பார், என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட வருவேன். அக்கா, அக்காங்கிற பாசத்தினால்தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம். நீயும் உன் பாசமும். பாசம் இல்லைன்னே வச்சுக்கோ, அது எதுவானாலும் சரி. என் புருஷனை பங்கு போட நான் தயாரா இல்ல. அது உன் முடிவா இருக்கலாம். இந்த நிலையில நீ இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். நீதான் என் வாழ்க்கையை கெடுத்தவ. நானா? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் நீ எடுத்துக்கிட்ட. ஜெயனையும் சேர்த்து. நீ இப்படி பேசக்கூடாது. அப்பா எனக்கு கொடுத்த சொத்துக்கள் மொத்தத்தையும் உங்ககிட்டே கொடுத்துறேன். நான் உன் காலில் வேணாலும் விழுறேன். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்கிடாத. ஏன் வாழ்க்கை இப்படி ஆனதுல யாருக்கும் வேதனை இல்லையே? அக்கா வேண்டாம், நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அக்கா, உங்க அக்காவோட போக்கு வர வர ரொம்ப மோசமாயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி உடனே சொல்லு. அப்பாவுக்காக தான் அக்கா இங்க கூட்டிட்டு வந்தது. அது சரி, கடைசியில் நம்ம நிலைமை மோசமாயிடுமா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரலன்னா நான் என்ன செய்ய முடியும்? என் கூட பிறந்தவளாச்சு. வர வர குடியும் ஜாஸ்தியா போச்சு. பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. அப்பாவை பத்தி நினைச்சாதான். அக்கா, என்ன தொடாத, நீதான் என் எதிரி. நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, போய் படுங்க. காலையில பேசிக்கலாம். என் வாழ்க்கை பாழா போறதுக்கு காரணம் சௌமியாதான். அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஜெயன் கிடைக்க மாட்டான். அதனால
எப்படியாவது சீக்கிரம் வெளியில போய் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு சீக்கிரம் அப்பாவா? நான் சௌமியா பேசுறப்பா. நீங்க உடனே இங்க வாங்க. என் மகளை யாருக்கும் வேண்டாம். உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கிற சக்தி எனக்கு இல்லை.